ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பிஎஸ் வினோத்ராஜ் டைரக்ஷன்லாம் நம்ம சூரி நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கொட்டுக்காளி படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 23 இந்த கொட்டுக்காளி படத்தை வேர்ல்டு வைடு தேட்டரிகளில் கொண்டு வராங்க. இந்த படத்துக்குமே ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துடைய டைரக்டர் பிஎஸ் வினோத்குமார். அவருடைய முந்தின படமான கூழாங்கல் எத்தனை பேர் அந்த படத்தை வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. டைரக்ட் ஓடிடி ப்ரீமியராக சோனி லைவ்ல கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான பேர் அந்த கூழாங்கல் படத்தை வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் தான் பார்க்காம இருந்திருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக ஃபேமிலியோட அந்த படத்தை வந்து நிச்சயமாக பார்க்க முடியாது. ஏன்னா அந்த படத்தில் அவ்வளோ பேட் வேர்ட்ஸ் வந்து இருக்கும். இருந்தாலும் அந்த படம் வந்து நிறைய அவார்ட்ஸை வந்து வின் பண்ணி இருந்துச்சு. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம பிஎஸ் வினோத்குமார் இந்த கொட்டுக்காளி படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தையுமே வெளிநாட்டில் இருக்கிற நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் ஸ்க்ரீனிங் பண்ணியிருந்தாங்க. அங்கேயுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சி அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்கு. யாரா அந்த டைரக்டர் எடுக்கிற படமெல்லாம் அடுத்தடுத்து அவார்டாக வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த கொட்டுக்காளி படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயே முக்கியமாக நம்ம சூரி அவருக்காகவுமே இந்த கொட்டுக்காளி படத்து மேலே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. விடுதலை பார்ட் 1, அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக கருடன், அடுத்து இந்த கொட்டுக்காளி இப்போ ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா விடுதலை பார்ட் 2, அடுத்து 7 கடல் 7 மலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லைனப் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம சூரி இந்த ரூட்லேயே போனார் அப்படின்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஏன்னா ஆடியன்ஸுமே அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இனி வர்ற படங்களில் நம்ம சூரியை நிச்சயமாக நம்ம காமெடினாவே பார்க்க முடியாது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னைக்கு இந்த கொட்டுக்காளி படத்துடைய ஒரு அஃபீஷியல் ட்ரெய்லரை படத்தரப்புல இருந்து கொண்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. படத்துடைய டைட்டில் எந்த அளவுக்கு ஒரு தினுசாக இருக்கோ அதே மாதிரி இந்த படத்துடைய ட்ரெய்லருமே ஒரு தினுசாக கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அதை வந்து பார்க்குறதுக்கு. அதுலேயும் முக்கியமாக அந்த ஒரு ட்ரெய்லரில் எந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எந்த ஒரு சவுண்ட் மிக்சிங்கும் இல்லவே இல்லை. அங்கே அவங்க ஷூட் பண்ணும்போது என்ன இருந்ததோ அதை அப்படியே லைவ்லியாக ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. படம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரை பார்க்கும்போதே ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூரி இந்த படத்தில் வந்து தொண்டை கட்டின மாதிரி பேசியிருப்பாரு. ட்ரெய்லர்லேயே அதை வந்து பார்த்துருப்பீங்க. அது இந்த படத்துக்காக வேணுக்குனே அவர் தொண்டையை வந்து அவர் டேமேஜ் பண்ணிக்கிட்டாராமா. அதையுமே அவர் ஒரு இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருப்பாரு. நிறைய பேர் அதை வந்து பார்த்துருப்பீங்க. ஏதோ இலையெல்லாம் அரைச்சு குடிச்சு இந்த ஒரு படத்துக்காக அவருடைய தொண்டையை வந்து டேமேஜ் பண்ணி இந்த படத்தில் வந்து பேசியிருக்காராமா. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நம்ம சூரிக்கு யூரின் பாஸ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்குதாமா. அதையுமே நம்ம மிஸ்கின் இந்த படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாரு. நம்ம சூரிக்கு ரிலீஸ் ஆகிற ஒவ்வொரு படங்களுமே நம்ம வியந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த படத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கொட்டுக்காளி படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த கொட்டுக்காளி படத்துடைய ட்ரெய்லர் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, நீங்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்.